ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அவல் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் சிகப்பு அவல் வச்சு நான் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். அவல் புட்டு வந்து செஞ்சுருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவல் அல்வா வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 1 கப் அளவு அவல் எடுத்துகிட்டு அதை வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கப் அளவு தேங்காய் பால் தேவை. இதுக்கு நம்ம நெய்யோ எண்ணெயோ வந்து செலவு பண்ணவே தேவையில்லை. இந்த 2 பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கப்பால் நீங்கள் அவல் வந்து அளக்குறீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 2.5 கப் வருது அப்படின்னா ஒரு அரை கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 3 கப் நான் கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவாவில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் நான் வந்து அடுப்பில் வந்து வைக்கல. இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தவாவை வந்து எடுத்து அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற இந்த பதம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா வந்து கெட்டியாயிரும். அப்படி ஆகும்போது நம்ம அதில் 1.5 கப் அளவு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இதுவே வந்து போதுமான அளவு டேஸ்ட் இருந்துச்சு, ரொம்ப திகட்டலை. ஸோ 1.5 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னே சர்க்கரை வந்து மெல்ட் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப குலைவாக ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பதம் வந்தோடனே இதில் நம்ம நட்ஸு நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த பாதாம், முந்திரி, பூசணி விதை இது எல்லாமே வந்து சேர்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து மாற்றி ஆற வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும், அதாவது அரை ஸ்பூன் தான் நெய் வந்து மேலால் கொஞ்சம் தடவி விட்டேன். இது கூட ஆப்ஷனல் தான். ஸோ நமக்கு வந்து அந்த நெய்ன்னு ஒன்று சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் வந்து மேலே தடவி விட்டுருக்கேன். நம்ம வந்து அடுப்பில் வைக்கும் போது எந்த ஒரு நெய்யும் எண்ணெயும் வந்து சேர்க்கலை. ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதை வந்து நம்ம ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். இது கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் தட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே ஒரு அல்வா பதத்துக்கு கரெக்டாக வந்து கேக்கு மாதிரியே வந்துருந்தது. அழகாக வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி பவுலில் வந்து சேர்த்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு அவல் அல்வா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கும் கொடுத்தாச்சு, எங்கள் வீட்டு குட்டி முருகருக்கும் வந்து கொடுத்தாச்சு. 2 பேருமே ரொம்ப சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.